ஓம் சிவாய நம. அம்மா, நாங்கள் ஈயை வச்சு பலன் பார்க்கிறோம். இதில் கரெக்டாக தொழில் சாத்தி அந்த உட்காந்துட்டா இருப்பான். குருவோட இடத்துல 10ஆம் இடம் தொழில், குருவோட தொழிலே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு பொழுது. சூப்பர். ராசியில் எங்கே உக்காண்டிருக்காங்க, அம்சத்தில். ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த தொழிலே செய்யலாமா? குருவோட தொழில் இப்போ செஞ்சிட்ருக்கேன், ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன், அதுதான் எனக்கு வருமானமா? வேறு ஏதாவது உப தொழில் செய்யலாமா? கட்டத்தை காட்டிங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஈசா, குருவோட தொழிலே செஞ்சிட்ருக்கேன், ஜோதிடமும் கற்றுக்கொத்துருக்கேன், பலனும் பார்த்துட்டுருக்கேன். இதில் எனக்கு நல்ல வருமானம் வருமா? எது மூலிமா வரும்? ஜோதிடம் கர்மா தொழிலாக செய்கிறேன். வருமானம்னா லாபம், பணம் எதுலையே சம்பாதிக்கலாம். இந்த ஜோதிடத்துலேயே எண் கணிதம் பார்க்குறேன், கடிகார பிரசனம் பார்க்குறேன். எண் கணிதம் உனக்கு பெஸ்ட்டு, ஆருடம் அதுதான் பெஸ்ட்டுன்னா புதனை நீங்கள் தொடுங்க. ஏன்னா புதன் தான் கணக்கு வழக்கு, எண் கணிதம், நியூமராலஜி, ஜோசியமே புதன் தான். நான் செய்யலாமா? என் பேரை தொட்டுட்டு வரீங்களா? எப்பா உட்காருப்பா பேரண்டையே. பேரை தொட்டுட்டு எந்த கட்டத்தை காட்டி, இதன் மூலிமா ஜோதிடத்துலேயே பல வகை இருக்குது, அதை தொடுங்க, அதை நான் பிடிச்சிக்கிறேன். என் லக்னத்தை தொட்டால் ஆன்லைன் மூலிமா சம்பாதிப்பேன்னு அர்த்தம், நான் புரிஞ்சுக்கிறேன். பேரை தொட்டுட்டு நீ இந்த கட்டத்து மூலியா, இந்த கிரகத்தின் மூலயமா, இந்த நபர் மூலயமா வருமானம் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யார் மூலிமா வருமானம் வரும்? நான் எங்கே இருக்கலாம்? இடம் விட்டு மாறலாமா? இல்லை என் இல்லத்திலே இருக்கலாமா? வெளியே ஆஃபீஸ் வைக்கலாமான்னு இருக்கேன். என் பேர்லேயே செய்யலான்னு சொல்கிறீங்க, ஜாதகர் பெயர். ஓகே. மிதுனம், சூப்பர். துந்திவி வருஷம், லாபம் கொடுக்குமா? 11 தொடுறீங்களா? அப்படியே நான் வந்து 11 வந்துடும் லாபமா? இப்போ நடக்கிற தசையும் 11 கூடிய தசை, 6 கூடிய தசை. மிதனமே காட்டுறீங்க. அப்போ நானும் என் பேரும் அந்த ராசியை நான் தொடுறேன். ஓகே, சந்தோஷம். கேள்விக்கு மிதுனத்தை தொட்டுட்டார். ராசியை தொட சொன்னேன், அங்கே மிதுனத்தை தொட்டு மிதுனமே நீயே உந்த இது பண்ணிக்கோன்ற மாதிரி, வேறு எதுவும் வேணாம். துந்தி வருடம், இது ரெண்டும் தான் மாற்றி மாற்றி தொடுறாரு.
துந்திபி வருடத்தையும் மிதுனத்தையும் தொடறாரு. இதுக்கு என்ன கணக்குன்னு தெரியலையே, பார்ப்போம். துந்திபின்னா பிள்ளையரை பிடிக்கணுமா? கரெக்டா? துந்திபி பிள்ளையாரா? இந்த திரும்பியும் பெற மிதுனம் துந்திபி இது ரெண்டும் தான் காட்டுது. அப்போ நான் என்ன பிடிக்கணும்? யானையை பிடிக்கணுமா? கரசேக்கரனா இருந்து என்ன பிடிக்குது? ஐயா மிதுன ராசி. ஓகே, நான் மிதுன லக்னம் தான். லக்னத்துண்டு. அப்போ உன்னை வச்சே நீ செஞ்சுக்கோ, யாரையும் இது பண்ண வேணான்றீங்களா? என்னையே நான் எப்போவுமே நான் தான் சொன்னேன், யாரையும் நம்புற, என்னை மட்டும் நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிதுனத்தையே தான் காட்டுறீங்க, துந்துபியை காட்டுறீங்க. அப்போ நான் கணக்கு வழக்கு நியூமராலஜி கடிகார பிரசனம் பார்க்குறேன். அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா? ஓகேவா? செய்யலாமா? லாபம் கொடுக்குமா? லாபம் கொடுக்கணும். அப்படியே 11 வந்து இங்கே டேட் ஆஃப் பர்த்தில் உட்காருங்களேன். லாபம் இல்லைனாலும் லாபம் கட்டத்தில் வந்து உட்காந்துட்டா கூட போதும். சரிங்களா? அப்போ நான் என்னை நம்பியே இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மிதுனத்தை மட்டுமே காட்டுறீங்க. ஓகே, அப்போ தொழில் நான் ஜோதிடமே செய்யலாமா? உபத்தொழில் ஏதாவது செய்யலாமா? அம்சத்தில் இங்கேயே தான் வராரு. எந்தையே தான் காட்டுறாரு. ஸ்ரீ ஸ்ரீ உமா மகேஸ்வரி என்னையே தான் காட்டுறாரு. வேறு எதுவும் பத்தல, நீ வந்து செய்ய. சீக்கிரம் ஒன்று வயிற்றுக்கு ஒரு நாள் வரும். அது வந்து அப்போ என் பேர் எம். சரிப்பா, ஓகேப்பா, நான் என்னை வச்சே செஞ்சுக்கிறேன். எவ்வளோ தட்சணை வாங்கலாம்? விரதத்தை காட்டு. புதனை காட்டினா 501, குருவை காட்டினா 301, சந்தனை காட்டினா 201. அதுக்கு மட்டும் ஒரு கட்டத்தை உட்காந்து காட்டி விட்டுருப்பாப்பா. நான் அவ்வளோ மட்டும் தட்சணை வாங்கிக்கிறேன். ஆன்லைன் ஜாதகம் பார்க்கலாமா? சொல்லு. ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறேன். யூடியூப்பில் நான் சக்ஸஸ் தான் வருவேன்னா? ஆன்லைன் பார்க்கலாமான்னு பாரு. அப்பா, சரி, இடத்த நவுத்தி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன காட்டுறது?